அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிளைமேட்டு, நல்ல மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. திரும்ப எப்போ வேணாலும் மழை வரலாம். அந்த மாதிரி ஒரு டைமில் நானும் ஹப்பியும் பைக் ரைட் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன். நம்மளுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருந்த மாதிரி நான் எங்கள் ஊரில் இருக்க டைம் ஸ்கொயர் மால் நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நானும் ஹப்பியும் போர் அடிக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்கொயர் மால் தான் வந்திருக்கோம். ஏன்னா வீட்டில் பிள்ளைங்களும் யாரும் இல்லையா, நானும் ஹப்பி மட்டும் தான் இருக்கோம். ஒன்றை நீ பாரு என்ன நான் பாருன்னு எவ்வளோ நேரம் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஹப்பிக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருப்பார். அன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகிறதெல்லாம் அன்றைக்கி தான் ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும், டைன் அவுட்காக வெளியே போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தேர்ஸ்டே தான் வச்சுப்போம். மூவி போகிறது எல்லாமே. ஸோ அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது தேர்ஸ்டே எடுத்த vlog தான். நாங்கள் வந்து டைம் ஸ்கொயர் மால் தான் வந்திருக்கோம். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக போர் அடித்தா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு போர் அடித்தா நானும் ஹப்பி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான் கிளம்பி வரும். பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்களுக்கு ஈவினிங் பாடம் சொல்லி கொடுக்கறது, ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரான் படிக்க வைக்கிறது அப்படின்ட்டு அதிலே டைம் சரியாக போயிடும். பிள்ளைங்களும் இல்லாதனால நாங்களும் கொஞ்சம் ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ரொம்பவே போர் தான் அடிக்குது, என்ன பண்ணுறது பிள்ளைங்க இல்லாமல். பட் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக ஊரில் கிராமத்தில் விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. சரி நம்மளுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர் அடித்தா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான், வேறு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹப்பி வந்திருக்கோம். வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன இங்கே ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை. இருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்க வேண்டியதாக, வேறு என்ன வேலை, நமக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேக்ஸ்குள்ளே தான் வந்திருக்கோம். சரி ஹப்பிக்கு வேணால் கொஞ்சம் டிஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து உள்ளே வந்தேன். மேக்ஸில் எப்பயுமே பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளாத்தோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணல, எனக்கு மற்ற எல்லா பிராண்டடை விடையும் கம்பேர் பண்ணல மேக்ஸில் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தோணும். ஏன்னா மால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மாலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடாக தான் இருக்கும். ஸோ எல்லா பிராண்டடையும் விட இந்த மேக்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, பட்ஜெட்டுக்கு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 500, 600, 700 அந்த ரேஞ்சில். வேறு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா 1000 எபோ இருக்கிற மாதிரி இருக்கும். 1500, 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் டிஷர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி வரும். ஸோ அந்தளவுக்கு வாங்க மாட்டோம். ஹப்பிக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஷால் வந்து வியர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஷால் வந்து ஞாபகம் இருக்குது, யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த ஷால் ஆல்ரெடி ஒரு தடவை நானும் பிள்ளைங்களோட மேக்ஸுக்கு போயிடல. இந்த ஷால் வந்து பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து ரேட் வந்து 400 வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றத ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹப்பியுமே பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு உனக்கு என்ன அந்த ஷால் வாங்கிக்கிறதுக்கு, நீ ஷால் எவ்வளோனா வாங்குவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு 300 அப்படின்னா வாங்குவேங்க, 400 அதிகமாக இருக்குது, ஒரு 100 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்குறதுல உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம், ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது, ஒரு 100 ரூபாய்க்காக உனக்கு பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு வருவியா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டாங்க. இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கிலி இன்றைக்கி அதே ஷால் வந்து மேக்ஸில் இருந்துச்சு. நம்ம அன்னைக்கு போயிருந்த மேக்ஸ் வந்து வேறு, இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு. அங்கே வந்து சிட்டி சென்டர் போயிருந்தோம், அந்த மால் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்கொயர் மாலுக்கு வந்திருக்கோம் இல்லையா. இங்கேயுமே அந்த ஷால் இருந்துச்சு. ஹப்பி பார்த்துட்டுமே இது ஆல்ரெடி உனக்கு பிடிச்ச ஷால்னு சொன்னேன், ஒழுங்கு மரியாதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானுமே வியர் பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே வந்தோம் நானும் ஹப்பியும். அங்கே ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பை ஒன் கெட் ஒன்னு போட்டிருந்தாங்க. உடனே என் கண்ணு அங்கே தான் போச்சு. சரி வாங்க அந்த கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் ஸ்கொயர் மால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லு ரவுண்டாக இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு தேவையான கேமிங் ஜோன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஹப்பிக்கிட்ட சொல்கிறேன் வாங்க இதுக்குள்ளே போகலாம். அவர் வந்து என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே பார்த்தாலும் ஃப்ரீன்னு சொன்னால் மட்டும் போதுமே, உடனே உள்ளே போய் நுழைஞ்சிருவீங்களே லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, லேடிஸ்லாம் அப்படி தானேங்க, எப்போ பார்த்தாலும் பட்ஜெட் பார்த்தாலும் செலவு பண்ணுவோம். ஜென்ஸ் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, பட் ஆனால் அது வந்து எவ்வளோ நாள் உடனே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத 4 காசு மிச்சம் பண்ணணும் தானே நினைப்போம் அப்படின்ற மாதிரி தான் நானும் பேசிகிட்டே வந்தேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹப்பிக்கு இந்த டிஷர்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். அவருமே வியர் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருக்காரு. அப்படியே நான் அங்கே கொஞ்சம் எல்லாத்தையும் கவர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வீடியோவில் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தால் யார் வீடியோ எடுக்கிறக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ அது
அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஃபேஸையுமே வந்து ரிவீல் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குழந்தைங்களுக்கான ஜாக்கெட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 15 இயர்ஸ் ஏஜ் வரைக்குமே போடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் வாங்கணும்னு ஆசை. பட் ஆனால் வாங்கணும். இப்போ இல்லை, இன்ஷால்லா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் டூர் போகிற இருக்குது. இன்ஷால்லா ஒரு பிளான் இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் வாங்கிக்கலாம், அப்போ தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சென்டருக்குள்ளே தான் வந்திருக்கோம். இந்த ஹோம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தலையே சுற்றிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களும் ஒன்றும் யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. என்னை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வீடியோ எடுக்க விடலை. அங்கே இருந்த வாட்ச்மேன் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், வீடியோ எடுக்கக்கூடாது மேடம், வீடியோ எடுக்கக்கூடாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் திட்டுத்தனமாக நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிட்டே வந்தேன். ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஹபிக்கிட்டே சொன்னேன், எங்கள் இந்த ஹோம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுக்கு திருவிழா பண்ணும்போது வரலையே, அப்பயே வந்திருந்தால் நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட இப்போ இந்த மால் வந்து ஓப்பன் ஆகி வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. நம்ம வீட்டு திருவிழா பண்ணி 2 இயர்ஸ் வரைக்கும் ஆச்சு இல்லையா. இந்த பிளேட்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று யூனிக்காக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் வைக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் டெக்கரேட்டிவ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்காதான். நமக்கு இங்கே ஷாப்பிங் பண்ணோம்னா கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கில் கொண்டு வரணும். ஒன்று பார்த்திங்கன்னா விலை மண்டை உடைகிற விலை. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாட் வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆர்டிஃபிஷியலில் கிச்சனில் வைக்கிறதுக்காக ஒன்று பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 500 எபோவ் தான் இருக்குது. ரேட்டை பார்த்து எனக்கு தலையே சுற்றிடுச்சு. அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வால் கிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய அளவுக்கு ரேட் தான், ஒரு 2000 எபோவில் தான் இருந்துச்சு. நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. நமக்கு கிச்சனுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பாலு. இதில் வந்து ஹேண்ட் வாஷ் லிக்விட் ஊற்றி வைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்துச்சு. இன்னும் நிறைய வீட்டுக்கு தேவையான எக்கச்சக்கமான ஐட்டமெல்லாம் இருக்குது. என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 4th ஃப்ளோர் வந்துட்டோம். 4th ஃப்ளோர் வந்துட்டு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. இப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம 5th ஃப்ளோர் வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ரவுண்டாக. ஸோ அதவே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே இந்த மாதிரி இதெல்லாம் வீடியோ கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள்லாம் இந்த மாதிரி மாலுக்கு போனால் ஷாப்பிங் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பெரும்பாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற ஐட்டம்லாம் வந்து வாங்க மாட்டேன். நமக்கு வந்து வாங்கக்கூடிய அளவு ரேட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்து ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மார்க்கெட் 99 போட்டுருந்துச்சா, ரேட் வந்து பார்த்திங்கன்னா 99 போட்டிருக்கே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். பட் ஆனால் எல்லாமே 99 கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 299, 399, 599 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. பட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. நம்ம வாங்கக்கூடிய ரேட்டில் இருந்துச்சு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம் எல்லாமே நான் வந்து ப்ராடக்ட்லாம் ஷாப்பிங் பண்ணேன். நம்ம ஹோம் சென்டரில் பார்த்த ரேட்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. பட் குவாலிட்டி வந்து நல்லதாக இருக்குது. ப்ராடக்ட்டுமே நல்லதாக இருக்குது. ஒன்று யூனிக்காக இருக்குது. குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்லேயே நமக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஏன் காசு வந்து அதிகமாக கொடுத்து வாங்கணும்? ஏன்னா அந்த காசை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நமக்கே தெரியும் இல்லையா. நம்மளாவது இந்த அளவுக்கு வந்து வெளியே வந்து வாங்கி ஷாப்பிங் பண்ணி நல்லா செலவு பண்ணுறோம். பட் இது கூட செலவு பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்களா. அவங்களாம் நினச்சி பார்த்தோன்னா அதிகமான விலை கொடுத்து வாங்கலாம் மனசு வராது. ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தவங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து பணத்தோட மதிப்பு அப்பப்போ நமக்கும் தெரியணும், நம்ம குழந்தைங்களுக்கும் தெரியணும். எப்பயுமே பணத்தோட மதிப்பை சொல்லி தான் வளர்த்தணும். எந்த பொருள் வாங்கினாலும் ரேட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பொருளை வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு செய்யணும். அப்படிங்கிறத உங்கள் குழந்தைங்களுக்குமே நீங்கள் சொல்லி வளர்த்துங்க. ஏன்னா என் குழந்தைங்களுக்குமே நான் அந்த மாதிரி தான் சொல்லி வளர்த்துவேன். ஆஸ் அ ஃப்ரெண்டாக இது ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜாக தான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வீட்டுக்கு தேவையான அந்த டீ, சுகர், காஃபிலாம் போட்டுப்பாங்களே, பிஸ்கட் போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் டின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்குமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கர் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்து இந்த மிரர் வந்து வாங்கியிருக்கோம். 3 மிரர்ஸ் வருது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 850 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹப்பி வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா சன்கிளாஸ் வாங்கலான்னு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னோட சன்கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது தொலைஞ்சு போச்சு. எங்கே மிஸ் பண்ணனே தெரியல. ஹப்பி இதை வந்து பார்த்திங்கன்னா டூரில் கொண்டு போய் உடஞ்சிருச்சு. சரி, ஓகே, எங்கேயாவது சன்கிளாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். யாருக்கெல்லாம் சன் கிளாஸ் போட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பைக்கில் புகையில போட்டுக்குவேன். காரில் புகையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் போட்டுக்குவோம் ட்ரை பண்ணும்போது. ஹப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இதை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. நானுமே 2-3 வியர் பண்ணி பார்த்துட்டு நானுமே ஒரு சன்கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இது நல்லா இருக்கு.
இதான் நான் கேட்டேன். அப்படியே வாங்கி முடிச்சாச்சு. 2 பேரும் சேர்ந்து ஒரே மாரி கிளாஸ் போட்ட மாரி வீடியோவுமே எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா, என்ன பொருள் வாங்கினாலும் ஹப்பிக்கு பிடிச்சது தான் வாங்குவேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பிடிச்சத வாங்குவாரு. நான் எத செலக்ட் பண்ணேனோ அத வாங்கிக்குவாரு. இப்போ இதெல்லாமே நான் தான் வீட்டுக்கு வாங்கினது. ஹப்பிக்கு சேர்ல உட்காரக்கு ஒரு குஷன் மாரி ஒண்ணு வாங்கணும். இந்த குட்டி டீ பாட் வாங்கணும். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அண்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எதுவுமே சாப்பிடல. வயிறு ஃபுல்லா இருந்தனால ஜஸ்ட் ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போறோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும். பை கைஸ்.